இப்ப இந்த 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. இப்பேற்பட்ட நிலையில தான் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒடுக்குறாங்க, துன்புறுத்துறாங்க, நெருக்குறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இதை கேட்பதற்கு யாருமே இல்லையான்ற சூழ்நிலையில ஆவியானவர் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வழிவாசலை திறக்கிறாரு. மோசே என்னப்பட்ட அழகுள்ள ஒரு குழந்தை அங்க பிறந்து அவன் போடுறான் கட்டளை. என்ன கட்டளை போடுறான்? இந்த யோசேப்பின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவன் எகிப்துல அவன் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் உண்டாகும் பொழுது யாக்கோபை கூப்பிட்டு வர சொல்றார் பாருங்க. வரும்போது 70 பேரோட வராங்க. எத்தனை பேரோட? 70 பேரோட வராங்க. எங்க எகிப்துக்கு 70 பேரோட வராங்க. இந்த 70 பேரோட வரும்போது 70 பேரோட வராங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்க? 30 லட்சம் ஜனங்களாய் பெறுகிறார்கள். இதை கண்டு பார்வோனுக்கு அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பஞ்சம் பிழைக்கு இங்க வந்தவங்க இவங்க இப்ப 70 பேரோட வந்தவங்க இப்ப எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 30 லட்சம். ஒருவேளை நமக்கு அவங்களுக்கு யுத்தம் வந்தாலும் நாம என்ன பண்ணிடுவோங்க? தோத்துருவோங்க. ஏன்னா அவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க, வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, உயர்ந்துட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணா, ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறப்பித்தான். எபிரேயர் ஆசிரியர் இந்த 11வது அதிகாரத்துல 23வது வசனத்தை எடுத்து இதை மட்டும் எடுத்து அழகா பேச விரும்புறார். எப்படி பேச விரும்புறாரு கவனிங்க. அந்த 23, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல், கட்டளை போட்ட என்ன எல்லா ஆண் பிள்ளைங்களும் கொல்லுங்க அப்படின்னு. ஆனா அவங்க தாய் தகப்பன்மார் விசுவாசத்துல எப்படி சொல்றாங்க? நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பிள்ளைய என்ன பண்ண மாட்டேங்க, கொல்ல மாட்டேங்க. ராஜா கட்டளை போட்டேன்னா எதை போட்ட என்ன அப்படின்ட்டு விசுவாசத்துல பயப்படாம அந்த குழந்தை என்ன பண்றாங்க? ராஜாவுக்கு கண்ணுக்கு மறைய ஒளிச்சு வைக்கிறார்கள். அத சொல்றாரு, விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். யாரவ? மோசேவ. நாமெல்லாம் உடனே என்ன சொல்றீங்க தெரியுமா? ஐயோ ஊர் கட்டளை போட்டுச்சு, அதுக்கு நம்ம ஒத்து வரலன்னா நம்ம அந்த ஊர்ல இருக்க முடியாது, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படி இது உலகத்து மனிதனுடைய எண்ணங்கள் இல்லையா? ஆனா இவங்க பாருங்க, ஆபிரகாமின் சந்ததிகள் என்று தெரிந்து விசுவாசத்தினாலே சொல்றாங்க 3 மாதம் ராஜா கண்களுக்கு படாமல் இந்த குழந்தை என்ன பண்ணா? ஒளித்து வைக்கப்பட வேண்டும் என்பது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு பைபிள்ல இதெல்லாம் தெரியுமா? என்ன நமக்கு தெரியாது. அப்படி பாருங்க, இந்த மோசேவுடைய தாய் தகப்பனுக்கு விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? அது என்ன மாதிரி குடும்பமா இருந்திருக்கும்? அப்ப அவங்க தேவனை எப்படி விசுவாசித்து இருப்பாங்க? தேவனை அப்படி அளவுக்கு மீறி விசுவாசித்ததுனால்தான் இந்த பிள்ளை தேவனுக்கு பயன்பட வேண்டும், தேவ திட்டங்களுக்கு பயன்பட வேண்டும். இது தேவனுடைய ஆபிரகாமின் சந்ததி. இந்த பிள்ளை இது ஒன்றும் செய்ய முடியாது என்கிற விசுவாசத்தோடு அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சு அப்படி பண்றாங்க.